பார்க்க போகிறது தட்டைப்பயிறு சாதம். இதை இந்த கொங்கு பெல்ட்டில், கொங்கு மண்டலத்தில் இது ஒரு ஆஸ்தான வெரைட்டி சாதம். நினச்ச மாத்திரத்தில் செய்கிறாங்க. தட்டைப்பயிரை நாம் 8 மணி நேரம் ஊற வச்சு அது சாஃப்டானோன்னா சுண்டலோ புளிக்குழம்போ செய்வோம். ஆனால் இவங்க ஒரு வேக்காடு உடனே நினச்ச மாத்திரத்தில் ஒரு வேக்காடு வேக வச்சு அதை அரிசி தக்காளியோடு கலந்து ரொம்ப அட்டகாசமாக செய்கிறாங்க. இதனுள்ள பெனிஃபிட் என்னென்னா, இது நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிறதானது இந்த பயிர். இது அதாவது இதய நோய் உள்ளவங்க, அதுக்கு நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கவங்க வாரம் 2 முறை ஒரு கைப்பிடி காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் சுண்டலாக செய்து சாப்பிட்லாம். அதுபோல் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதவங்க உங்களோட டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு இந்த தட்டைப்பயிறு வாரம் 2 முறை ஒரு கைப்பிடி ஒரு நாளைக்கு. அதுபோல் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த அளவுக்கு நார் சத்து, ரொம்ப அபரிமிதமான நார் சத்து இருக்கிறதால உடல் எடை குறைக்கிறவங்க கண்டிப்பாக இதை குறைக்கலாம். அதுபோல் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தில் தடுமாற்றம் இருக்குது, அது சரியான விகிதத்தில் வரலன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களும் இந்த தட்டைப்பயிரை நீங்கள் வாரம் 2 முறை சாப்பிட்லாம். எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறைய கொடுக்கறதால குழந்தைகள், நடுத்தர வயதானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். யாரும் சாப்பிடக்கூடாது? ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க, கரப்பான்னு சொல்லக்கூடிய இந்த தட்டைப்பயிறு சேராதவங்க இன்க்ளூடு, நான் உட்பட, அது ஒரு சிலருக்கு 100ல் ஒருத்தருக்கு அது சேராது. அப்படி இருக்கிறவங்க தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த தட்டைப்பயிரை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேர்த்து வரலாம். அருமையான, ரொம்ப உன்னதமான பலன்கள் கொண்ட தட்டைப்பயிரை நம்மளோட அடுத்த தலைமுறைக்குமே இதை கொண்டு சேர்க்கணும். வாங்க இந்த அருமையான சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 பிடிக்கக்கூடிய அளவு புழுங்கல் அரிசி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தட்டைப்பயிறு, அதை ஒரு குக்கரில் போட்டு கழுவி களைஞ்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அந்த பயிறு மிதக்க தண்ணி விட்டு ஒரு 40% ஃப்ளேமில் வெயிட் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அரிசியில் 3 பங்கு தண்ணியை விட்டு வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறி வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 6 பல் பூண்டு. இப்போ திறந்து பார்க்குறோம், அந்த பயிறு அரை வேக்காடு வெந்திருக்கும் பாருங்கள். அந்த பருப்பு 2ஆக உடப்படும், இதான் பதம். அப்போ சாதத்தோடு இன்னும் வெந்து வந்துடும். இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை அதில் 3 பங்கு வர்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியில் விட்டுக்குங்க. குக்கரில் கடுகு உளுந்து எண்ணெயில் போடுறோம். 6 பல் பூண்டை தட்டி போடுறோம். அது வெப்பத்தை உள்வாங்கும் போது ஜீரகத்தை கருக விடாது. ஜீரகம், மிளகு போட்டுக்கிறோம், கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுறோம் 20% அனலில். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் நெட்டு வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. 2 தக்காளி. இதுக்கு நம்ம அந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கான அளவு கல் உப்பை போட்டு பிரட்டி கொடுக்குறோம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்க்குறோம் நல்லா கரைஞ்சிருக்கு தக்காளி. இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, நெய் 1 டீஸ்பூன் நல்லா பிரட்டி கொடுத்துட்டு வெந்த பயிரை போடுறோம். அந்த 3 பங்கு தண்ணி போட்டு வச்சுருக்க புழுங்கல் அரிசி கலவையை போடுறோம். உப்பு கொஞ்சம் பத்தலை, காரம் பத்தலைனாலும் கொஞ்சம் வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 40% அனல் வெயிட் போட்டு 20% அனலில் ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம். நல்ல பூவாக வெந்தும் இருக்கும், தட்டைப்பயிரும் வெந்திருக்கு, நல்ல அரோமா, அருமையான அரோமா வருது. இதுக்கு நான் உளுந்தம்பருப்பு சட்னி நான் தொட்டுக்க வச்சுருக்கேன். நீங்கள் ரைத்தா, தயிர் பச்சடி கூட செய்யலாம். நான் உளுந்தம்பருப்பு சட்னியோட லிங்க்கையும் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த பயிர் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, சாதமும் சாஃப்டாக இருக்குது. 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி புழுங்கல் அரிசிக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.